இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முன்னாடி வீடு கட்டுறதை விடுங்க, இந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்பயாவது வீடு கட்டும் போது அப்படி வீடு கட்டுனா ஒரு ஸ்டோர் ரூமோட கட்டுவோம் அப்படின்னு சொல்லி என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகி போச்சு. ஸோ வீடுன்னு இருக்கும்போது அந்த ஸ்டோர் ரூம் அவ்வளோ லட்சணமாக ஒரு குட்டி ஸ்டோர் ரூம் இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருந்தேன் அப்பயே. ஸோ கரெக்டாக இந்த வீடு கட்டும்போது பிளான் படி உங்களுக்கு வந்து தெரியும், எதுவுமே கிடையாது. இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் கிச்சன் கான்செப்ட்டு, பெரிய லிவிங் ரூமு எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி பூஜை ரூமே இல்லை. பூஜை ரூம் இல்லைன்னா ஸ்டோர் ரூம் எல்லாம் சான்ஸே இல்லை. ஸோ பூஜை ரூம் க்ரியேட் பண்ணணும், முக்கியமாக ஸ்டோர் ரூம் க்ரியேட் பண்ணணும். வணக்கம், வெல்கம் பேக், வெல்கம் டு நம்ம வீட்டு ஸ்டோர் ரூம். நிஜமாகவே எனக்கு பேண்ட்ரிக்கு ஸ்டோர் ரூமுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, அர்த்தம் ஒன்றா தான் இருக்கும். அது ஒரு இங்கிலீஷ் வேர்டு. நம்ம ஊரில் வந்து ஸ்டோர் ரூம் ரொம்ப அட்டமாக ஸ்டோர் ரூம் வேணும்னு சொல்லி மைண்டில் டீப்பாக பதிஞ்சிருச்சு. என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியல, பண்ணுற நிலைமையிலேயே இல்லை நான். வாங்க, வெல்கம் நம்ம ஸ்டோர் ரூம், நம்ம வீட்டோட அழகு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆத்தங்குடி ஸ்டைல் மட்டும்தான், ஒரிஜினல் ஆத்தங்குடி டைல் கிடையாது, விட்ரிஃபைட் டைல். அப்படின்னு இருக்கும்போது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. ஸோ அப்படியே நம்ம ஒரு ரவுண்டு பார்க்கலாம். குட்டி ஸ்டோர் ரூம், பட் இதுக்கு மேலே எனக்கு இடம் தேவையில்லை. இது ரொம்ப கம்ஃபர்டபுள், தாராளம். ஸோ அப்படியே மேலே இங்கே ஒரு க்ளோஸ்ட் யூனிட் இருக்குது. மேலே வந்து நல்லா சஜ்ஜா லாஃப்ட் போட்டு ஷட்டர்ஸ் போட்டாச்சு. ஸோ இதுதான் ஓவரால் லுக்கு நம்ம ஸ்டோர் ரூமோடது. ஸோ எல்லாம் அப்படியே எப்படி வச்சுருப்போனோ அப்படியே காட்டிகிட்ருக்கு. எதுவுமே ஸ்பெஷலாக வீடியோக்காக நான் எடுத்து வைக்கல. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோர் ரூம் எனக்கு ஏன் தேவைன்னாக்கா, எனக்கு வந்து கிச்சன் வந்து இது மேலே டிபெண்ட்டாக இருக்குது. எனக்கு கிச்சன் வந்து ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது. அதாவது ஸ்பேஸ் இருக்குது நிறைய, நம்ம வந்து ஷெல்ஃப்ஸ், ரேக்ஸு, கேபினட்ஸ், யூனிட்ஸ்னு போட்டுடலாம், நாலா பக்கம் தலை சுற்றி போட்டுடலாம். பட் அது எனக்கு வேணாம். ஸோ கிச்சன் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும், லைட்டாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்லா காற்று ஏர் ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் இருக்கணும்னா கிச்சன் வந்து ஃப்ரீயாக விடணும், கிளட்டர் ஃப்ரீயாக விடணும். அது வந்து எப்படி பாசிபிள்னு இருக்கும்போது நமக்கு ஒரு பேண்ட்ரி வேணும். ஸோ நிறைய விஷயம் வந்து இங்கே வைக்கலாம். இது எல்லாமே கூட கிச்சனில் வச்சுருக்கலாம். பட் கிச்சனில் வந்து நம்ம 3 வேலையும் ஃப்ரீயாக ஹாப்பியாக சமைக்கும் போது அது வந்து நம்ம பார்க்கும் போது ஸோ நீங்கள் சமைக்கிறவங்களுக்கு இதை நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இதெல்லாம் என்ன சொல்கிறது, பல வருஷம் நான் கோ த்ரூ பண்ணது, பல கிச்சனில் வேலை பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாமே வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் இது. இன்னொன்று என்னென்னா, ஸ்டோர் ரூம் வந்து ட்ரெடிஷ்னல் ரீசன்ஸ்க்காக வீட்டில் ஒரு பூஜை ரூம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்டோர் ரூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன். அப்படியே மறுபடியும் ட்ரெடிஷ்னல்னு சொல்லும் போது எனக்கு வந்து க்ளோஸ்ட் கேபினட்ஸ், ட்ரார்ஸ் அதெல்லாம் வேணாம். ஸோ இதெல்லாம் பர்சனல் சாய்ஸ். அப்படி இருந்தால் இன்னும் நல்லா நீட்டாக ஆர்கனைஸ்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கோ வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருந்திருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டாகவே இல்லைன்னு சொல்லுவேன். பட் எனக்கு இப்படி தான் வேணும். அந்த ராவாக கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சு அப்படியே எல்லாமே பொருள் வந்து அப்படியே தெரியணும். ஸோ ஸ்டோர் ரூம்னு இருக்கும் போது இதில் வந்து நான் ஃபுட் ஐட்டம்ஸு, கிரெயின்ஸு, அரிசி பருப்பு, க்ரோசரிஸ் மட்டும் வைக்காமல் இந்த மாதிரி பெரிய பெரிய அண்டா குண்டா, பாத்திரம், டேக்ஸா, பெரிய குக்கர், பெரிய கடாய், இரும்பு கடாய், அதுக்கப்புறம் மண் பாத்திரம், அப்புறம் இந்த மாதிரி காப்பர் ஐட்டம்ஸு, பித்தளை ஐட்டம்ஸு பாருங்கள். இந்த மாதிரி ஃபில்டர் காப்பி கிளாஸு, வத்தல் டப்பா, இந்த மாதிரி இதில் க்ரோசரிஸு. எதுவுமே ராவாக இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கூடையில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு எது வேணால் வச்சுக்கலாம். நம்ம பல்கில் வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து அரிசி ஐட்டம்ஸ் பாருங்கள், மூட்டை அப்படியே வச்சுருக்க கீழே. ஸோ எல்லாமே எனக்கு வந்து தின்னை போட்டு, ஸ்லாப் போட்டு, கிரானைட் போட்டு. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து கவலையே கிடையாது. இதில் ஒன்றுமே இல்லை, ஜீரோ மெயின்டெனன்ஸு. தண்ணி போட்டு தொடச்சிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோர் ரூம் வந்து தரையிலிருந்து சீலிங் வரைக்கும் ஃபுல் ப்ரூஃப், ஃபுல்லாக டைல்டு அப்பு, கம்ப்ளீட்லி டைல்டு. ஸோ உங்களுக்கு வந்து லீக்கேஜ், வாட்டர், இதெல்லாம் எதுவுமே ஆகாது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், பேக் ஸ்ப்ளாஷ் அந்த மொசைக் மாதிரி போட்டிருக்கேன். ஃபுல்லாக மேலே வரைக்கும் உங்களுக்கு வந்து எங்கேயுமே செவர் பார்க்க கிடைக்காது. ஸோ ஃபுல்லாகவே டைல்டு அப்பு.
ஸோ ஃபுல் டைல்டு, மேலே வரைக்கும் ஃபுல்லாக டைல்டு. அதே மாதிரி ஃபுல்லாக கிரானைட் போட்டு பேக்கிங் கொடுத்தாச்சு. ரொம்ப மைண்டு யோசிக்க வேணாம், இது இங்கே வச்சா நல்லாயிருக்குமா, அங்கே வச்சா, எங்கே இடம் இருக்குதோ அப்படியே போட்டு தள்ள வேண்டியது தான். ஸோ அவ்வளோ ஈஸி, யூசர் ஃப்ரெண்ட்லி, ஆக்சசிபிள் ஃப்ரெண்ட்லி, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஸோ இப்போ என் ஹஸ்பண்ட் வராங்க இல்லை வேறு யாருனா வந்து கூட கிச்சனில் ஆக்சஸ் பண்ணோன்னா தெரியும். ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தெரியும். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரோசரி ஐட்டம்ஸ், எம்டிஆர் பேக்கெட்டு, அது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஸோ இதெல்லாமே வந்து கிச்சனில் நான் வைக்கல, இங்கே வைக்கும் போது எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. மேலே லாஃப்டில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டி ஸ்பேஸு, ஜஸ்ட்டு ஷட்டர்ஸ் போட்டு மூடி இருக்கேன். அதுலேயும் என்ன இருக்குது, நம்ம கிஃப்ட் ஐட்டம்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது, பெரிய இது குடம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் என் ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்த ஒரு கிரில் இருக்குது, பாபக்யூ கிரில், சார்கோல் கிரில் இருக்குது. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மேலே இருக்குது. இந்த ஸ்லாபோட விட்டு கூட நான் வந்து கம்மி பண்ணிட்டேன், ரொம்ப இதுவாக இல்லை. ஏன்னா அவ்வளோ எனக்கு தேவையில்லைங்க, நம்ம சமைக்க போகிறதில்ல. ஆனாலும் நான் சமையல் பண்ணுறதுக்கும் ப்ராவிஷன் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து இண்டக்ஷன் வச்சு இல்லை ஒரு அடுப்பு வச்சு சமைச்சிக்கலாம், அப்படி தேவைப்பட்டால். எங்கேயும் இது இருக்குது. ஸோ நம்ம பெரிய இது வந்து 60 liters பெரிய ஓடிஜி. இது வந்து ஒரிஜினல் பிளான் படி நம்ம டைனிங் ரூமில் வச்சுருக்கணும். இது அதுக்கு மேலே மைக்ரோவேவ், அந்த டிப்பிக்கல் யூனிட் வருது இல்லைங்களா, அது லாஸ்ட் மினிட்டில் நாக் அவுட் பண்ணிட்டேன். ஏன்னா பேண்ட்ரியில் வச்சுப்போம், இது நம்ம எப்போயோ தானே யூஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கே வந்து எனக்கு நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி மைக்ரோவேவ் வந்து கிச்சனில் வச்சுட்டோம். கிச்சன் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டை டப்பா எல்லாம் நம்மக்கிட்ட பழசு தான், எதுவுமே புதுசுன்னு வீட்டுக்கு வாங்கலை. இதெல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணது பாருங்கள். கொஞ்சம் இதெல்லாமே இருக்குது, கொஞ்சம் ஷாப்பிங் பேக்ஸு. இங்கே வந்து கூடையில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, சக்கரவள்ளி கிழங்கு பாருங்கள். இது வந்து மண் அடுப்பு நம்ம எப்பயாவது வெளியில் வச்சு சமைச்சிக்கலாம், பிரியாணி அந்த மாதிரி. இதில் வந்து இட்லி அரிசி இருக்குது. ஸோ இதெல்லாமே காலி. இது வந்து நான் அப்படியே காலியாக விட்டுட்டேன். இங்கே எல்லாமே கிரானைட் போட்டிருக்கோம், அங்கே வரைக்கும் கிரானைட் போட்டிருக்கோம். இது வந்து ஃபுல்லாக அப்படியே காலினாக்கா, ஏதாவது ஹைட்டாக இருக்கிற பொருள் வச்சோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஹைட்டு, இப்போ கேஸ் சிலிண்டரே வைக்கிறோம், அதனால் இங்கேருந்து அங்கே வரைக்கும் காலியாக இருக்கட்டும்னு சொல்லி விட்டேன். பட் எனக்கு யூஸே ஆகலை. அதுக்கப்புறம் இந்த பீஸ் என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு பாருங்கள், நல்ல பீஸு. இது வந்து இங்கே போட்டாச்சு, கீழே ஆங்கிள் கொடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம எங்கேயாவதுனா அந்த பாருங்கள், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹாட் பாக்ஸு, ரூம் ஹீட்டர் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து 3 டயர் நம்மளோட வெஜிடபிள் ட்ராலி இருக்குது, கொஞ்சம் பிளாஸ்டிக் இது. ஸோ நிறைய ஸ்பேஸ் நிறைய இருக்குது. இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றுமே இல்லை வச்சுக்கோங்களேன் வைக்கிறதுக்கு. பட் லூஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம், எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. இந்த யூனிட் வந்து இந்த ஸ்டோர் ரூமில் இருக்கிற ஒரே க்ளோஸ்ட் யூனிட். இது வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு, புதுசாக நான் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்து இது விடுறதுக்கு மனசு இல்லை. ஸோ இது வந்து நல்லா மெஷர் பண்ணி இதோட டெப்த், ஹைட்டு, இதுக்கு கீழே இருக்கிற டெப்த் எல்லாமே மெஷர் பண்ணி இங்கே கரெக்டாக அது செட் ஆகிற மாதிரி பிளான் போட்டாச்சு. ஸோ இது உள்ளே என்ன இருக்குதுன்னு காட்டுறேன். இது வந்து ஆக்சுவலி பிவிசி, உட்டு கூட கிடையாது. இது வந்து ஃபயர் ப்ரூஃப், டெர்மைட் ப்ரூஃபு, வாட்டர் ப்ரூஃபு. ஸோ ஃபுல்லாக பேக்கிங் சப்ளைஸ், ஓடிஜி இங்கே இருக்கிறதுனால எல்லா பேக்கிங் சப்ளைஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கேக் டின்ஸு, க்ளவ்ஸு, இதுக்குள்ளே எல்லா மஃபின் ட்ரேஸ், எல்லா பேக்கிங் சப்ளைஸு இந்த இதுலேயும் இந்த யூனிட்லேயும் இருக்குது. ஸோ இந்த 4 செக்ஷன் வந்து ஃபுல்லாக டெடிகேட்டட் ஃபார் பேக்கிங். ஸோ பாருங்கள், மெஷரிங் ஸ்பூன்ஸ், பைப்பிங் பேக்ஸ், பிளெண்டர், அதுக்கப்புறம் வந்து மஃபின் கேசஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே இது வந்து மெடிசன், இந்த 2 செக்ஷன் வந்து மெடிசன்ஸ்க்கு. ஸோ ட்ராவல் பண்ணும்போது மெடிசன் பவுச் இதை நான் எடுத்துப்பேன், அப்படி இதில் எல்லாமே செட்டாக வச்சுருப்பேன். இது எல்லாமே மெடிசன்ஸ்க்கு. இந்த பாக்ஸ்குள்ளேயும் கொஞ்சம் கஃப் சிரப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. அங்கே வந்து நம்மளோட குக் புக்ஸ், சமையல் ரெசிபி புக்ஸ், அப்புறம் வந்து முறுக்கு அச்சு ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, புதுசு அது ஒன்று இருக்குது. வந்து நம்ம கீக் ரோபோ இங்கே நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸரும் நான் இங்கே வச்சுருந்தேன், ஜூஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதாவது ஹெவி லோடட் இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டர் இங்கே ஓட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக நம்ம எங்கேயாவது ஏதாவது சமைக்கணும் இல்லை மாவு ஆட்டணும், அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே பண்ணிக்கலாம். அதே மாதிரி விஹான் பேக் பண்ணும்போது எனக்கு கிச்சன் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதில்ல, அவன் இங்கே வச்சு ரெடி பண்ணி இங்கே எடுத்துப்பான். ஸோ நமக்கு வந்து ஸ்லாப் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட். இந்த இடமும் ஃபுல்லாக காலியாக இருக்குது.
ஸோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இது குட்டி ஸ்பேஸு, பட் ஸ்பேஷியஸாக இருக்குது. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக 2 பேர் நிற்கலாம். ஃப்ளோர் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. ஃப்ளோர் ஸ்பேஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் இந்த இது பார்த்தீங்கன்னா 16 17 இன்ச்சஸோ பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு இன்ச்சும் மேட்டர்ஸ். ஒவ்வொரு இன்ச்சும் ஒரு சென்டிமீட்டர்ஸும் மேட்டர்ஸ். இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இந்த ஸ்டோர் ரூம் வந்து எப்போவுமே நான் க்ளோஸ்டாக தான் வைப்பேன். க்ளோஸ்டாக இருக்கும்போது இந்த ரூமுக்கு தேவையான சன்லைட் இருக்கணும். ஏன்னா ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாம் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணுற பூச்சி வரக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு காற்று வாட்டம் இருக்கணும், நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கணும், ஃப்ரெஷ் காற்று இருக்கணும். ஸோ எங்களுக்கு நல்ல பெரிய ஜன்னல். இது வந்து எப்போவுமே நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தான் வைப்பேன். ஸோ நம்ம எங்கேயாவது வெளியில் கூட போகிறோம், இது பூட்டி வச்சாக்கா கூட நமக்கு வந்து இது எப்போவுமே இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். ஒன்றுமே இல்லை இதில், மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம கிச்சன் ஓட இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கிச்சன் இது. ஸோ ரொம்ப எனக்கு வந்து இது இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் நம்ம ஸ்டோர் ரூமுக்கு லைட்டும் இருக்குது. இந்த ஸ்டோர் ரூமில் வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ் வாங்கினேன். இது எல்லாமே கையில் செஞ்சது, ரோட் சைடில் வாங்கினது. நிறைய ஷேப்ஸ் சைஸஸில் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு மரம் ஒன்று வாங்கணும். ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக லுக்கு கொடுக்க பாருங்களேன். காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு இங்கே சந்தை இருக்கும். ஸோ நல்லா பல்கில் வாங்கின வச்சுக்கோங்களேன். நல்லா இந்த மாதிரி வச்சுருவேன். ஸோ இது வந்து நம்ம ஸ்டோர் ரூமில் உள்ளே வந்த உடனே கண்ணுக்கு பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்மெல்லு, நல்லா அந்த பழம் ஸ்மெல்லு எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா ஊறுகாய் ஜாடி, எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து வத்தல் டப்பா, இதெல்லாமே அப்படியே. அப்புறம் இந்த கிரெயின்ஸ் கூட பார்த்தோம் அப்படின்னு இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருக்கும் எப்படி தெரியல, ரொம்ப தெரப்பியூட்டிக்காக இருக்கும். அந்த ரொம்ப நீட் ஆர்கனைஸ் லுக். எதுவுமே கண்ணுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே செவரோட ஒட்டி, ஒன்றுமே வெளியில் ஒரு ஐட்டம் கூட தெரியாமல் கண்ணுக்கு மறைஞ்சு எல்லாமே உள்ளே இருக்கும்போது அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த லுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக அந்த எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு வந்து ரொம்ப தெரப்பியூட்டிக்காக இருக்கும். கண்ணுக்கு, மூக்குக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அந்த இதில் இருக்கிற மேஜிக்கல் ஃபீல் வந்து அந்த ரொம்ப ஆர்கனைஸ்டு பாஸ்கெட்ஸில் இல்லை ஆர்கனைசர்ஸில் எனக்கு இல்லை. ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ஃபீல். அப்படியே அந்த ஷாப்பிங் பை மரம் அப்படியே அசால்ட் ஓப்பன் பண்ணோமா, எடுத்தோமா, யூஸ் பண்ணோமா, வச்சோமா அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த ரூமோட சைஸ் நான் வந்து எனக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி சொல்லலான்னு சொல்லி இப்போ தான் மெஷர் பண்ணேன். ஸோ இந்த இது 5/4. ஸோ இது வந்து 5, இது வந்து 4. 5/4 அதுதான் சைஸ் ஸ்டோர் ரூமோட. இதில் பெஸ்ட் என்னன்னா அப்படியே வாங்கி தரையில் வச்சிடலாம். மேலே வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நான் வந்து இது நிஜமாகவே ஒரு சின்சியர் பீஸ் ஆஃப் அட்வைஸ். அது வந்து அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம கிச்சனுக்குள்ளேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு போர்ஷன்ஸ், அது வந்து கார்னர் போர்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த கார்னரோடு ஒட்டி 2 ரேக்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஸ்டோர் ரூமுக்குன்னு ஒரு போர்ஷன், ஒரு செக்ஷன்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக டெடிகேட் பண்ணி இது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அவ்வளோ நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் சமையல் பண்ணும் போது, கிச்சனை மெயின்டைன் பண்ணும் போது டெய்லி நமக்கு நம்மளே தேங்க்ஸ் சொல்லிப்போம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். டன், முடிஞ்சிருச்சு வீடியோ. நம்ம டோர் முடிஞ்சிருச்சு. ஸ்டோர் ரூம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோவே முடிச்சிட்டோம். இன்னும் இந்த பையன் சாப்பிட்டுருக்கேன், இன்னும் லஞ்ச் முடிக்கல. ஸோ அப்படியே நம்ம நேத்தோட விலாகும் பாருங்கள். எல்லா லிங்க்ஸ் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ லிங்க்ஸ், நம்ம ரூம் டூர் லிங்க்ஸ், எல்லா பெட்ரூம்ஸ், கிச்சன், வெட் கிச்சன், டைனிங், ஃபாயர் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம். அடுத்த விலாகில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.